வணக்கம், நான் உங்கள் சித்தார்த்தன் பேசுகிறேன் ஃப்ரம் யூனிட்டி இந்தியன்ஸ் எஸ்கே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் நம்ம மட்டும் இந்த மேஷாவில் வந்து இழிச்சு வாயாவே இருக்கும். ஏன் இழிச்சு வாயாவே இருக்குன்னா, எப்போ பார்த்தாலும் நம்மள தான் வந்து தமிழ் ஸ்கூலில் கை வைப்பானுங்க, இந்த கோயிலில் கை வைப்பானுங்க. ஸோ இது ரெண்டு தான் நம்மளுக்கு அடையாளம். இந்த அடையாளத்தை எப்போ பார்த்தாலும் அடிக்க பார்ப்பாங்க. ஸோ இந்த நாட்டில் வந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக வந்துட்டு ஸ்லாங்கோ ஸ்டேட்டில் நடக்குது. ஸ்லாங்கோ ஸ்டேட்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்துட்டு யாருக்கிட்ட இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சிபிஎல் கோயில் வந்துட்டு உடைக்க போறாங்களாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா கருப்பு இருக்காரு. சாரி, நான் ஆவேசமாக காலையிலே பேசுகிறேன், எனக்கு டைம் இல்லை. ஏன்னா நாளைக்கு 1ஆம் தேதி உடைக்கிறானுங்க, காலையிலே வரானுங்க. ஸோ நேற்று ஒரு மீட்டிங்காக போட்டோம். டாக்டர் டி மோகன்லேருந்து இளங்கோன் அண்ணாமலை, அதுக்கப்புறம் வந்துட்டு கூச்சோ முரளி அண்ணன், அதுக்கப்புறம் வந்துட்டு பிபிபி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கட்சி பாராபட்சம் எல்லாமே எல்லா இந்தியன்ஸும் இது கேதர் பண்ணியிருந்தாங்க. ஒரு மீட்டிங் போட்டுருந்தோம். நம்மளுக்கு டைமே இல்லை. நான் தெரியாம தான் கேட்கிறேன், நம்ம என்ன இழிச்சவாய் அமித்ஷால? ஏன் நீங்க எப்ப பார்த்தாலும் வந்து நீங்க எதாவது டெவலப்மெண்ட் பண்றதுன்னா, டெவலப்மெண்ட் கம்பெனி தான் பண்றதுன்னா நம்ம ரோட்டோரமா இடிக்குது இந்த கோயில் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இந்த கோயிலோட சரித்திரத்தை சின்னதா நான் சொல்றேன். நான் சீக்கிரமா பேசுறேன்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ரொம்ப லேட்டா பேசினா வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால சீக்கிரமா பேசுறேன். கோயிலோட சரித்திரம் என்னன்னா, கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. கோர்ட் ஆர்டர் வந்து இடிக்க சொல்லிட்டாங்க. 2 மேனேஜ்மெண்டா இருக்கு. 2 மேனேஜ்மெண்டா இருக்கும், 3 மேனேஜ்மெண்டா இருக்கும், 4 மேனேஜ்மெண்டா இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு தரத்தியம், சரிங்களா? ஆனா கண்டிப்பா இந்த கோயில் உடப்படக்கூடாது. இந்த கோயிலுக்கு வந்து நம்ம 5-6 வருஷமா வந்துட்டு இருக்கோம். பின்னாடி கருப்பரை கும்பிட்டு இருக்கோம். நம்ம வந்து எல்லா சாமியும் நம்ம கும்பிட்டு இருக்கோம், சரிங்களா? எந்த ஒரு கோயிலும் உடைப்படக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் மேல இந்த வேக்கை பின்னாடி காளி கோயில் இருந்துச்சு. காளி கோயிலும் அடிச்சு உடைச்சாங்க. இப்ப இதையும் அடிச்சு உடைக்க போறாங்க. எங்க இருக்கீங்கன்னா சிபிஎல் வந்து சுபாஞ்சயா சிபிஎல் கோயில் வந்து அந்த 1 சிட்டி பக்கத்துல இருக்கு. அந்த கோயில் ரொம்ப பெருசு. நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், நீங்க பாருங்களேன். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து போய் நான் காட்டுறேன். ஒரு சாமியா நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து கருப்பர். இந்த கோயிலோட இது நான் சரித்திரம் என்னன்னா, இது கண்டி வந்து ஒரு 30-40 வருஷம் கோயில்னா உடைக்கிறாங்க, வேற இடத்துக்கு இடம் கொடுத்துருக்காங்க, அப்படி நாங்கள் பேசாம இருந்துருவோம். ஆனா 126 வருஷ கோயில், 126 வருஷ கோயில். இந்த பின்னாடி மரம் இருக்குல்ல, அதுக்கே 126 வயசு, சரிங்களா? 126 வருஷ கோயில். ஸோ அதை வந்து பார்க்க போனா கெசட் பண்ணிருக்கணும், சரிங்களா? நீங்க கோர்ட் ஆர்டர் என்ன வேணா எடுத்துங்க. ஆனா எந்த ஒரு கோயிலும் வந்து உடைப்படக்கூடாது, சரிங்களா? நான் ஒரு கோயிலும் உங்கள்கிட்ட காட்டுறேன், வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கோயில் வந்து ரொம்ப வந்து ஒரு தங்கம் சுரக்கிற இடமா இருக்குன்னா, பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்ஆர்டி ஓடுது, பக்கத்தில் 1 சிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஹைவே பக்கத்திலே, அந்த மேல உத்தரசாத்தனோட ஹைவே பிளாஸ் ஹைவே பக்கத்திலே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான போர்ட், சரிங்களா? அந்த வகையில் பாருங்க, இந்த கோயிலை வந்து உடைக்கிறதுக்கு நிறைய பேர் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு சிலையை நான் காட்டுறேன். ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் மட்டும் என் கூட இருங்க, சரிங்களா? இது எவ்வளவு வைரல் ஆக்க முடியுமோ வைரல் ஆக்குங்க. இது வரைக்கும் நான் இது கேட்டதே இல்லை, யாரும் நான் சீக்கிரமா வைரல் ஆக்க சொல்ல மாட்டேன். ஸோ பாருங்க, இது நம்ம முனீஸ்வரர், சரியா? நம்ம முனீஸ்வரர், இது நம்ம முனீஸ்வரர் சிலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இந்த சிலை வந்துட்டு எவ்வளவு பழமையான சிலை, எவ்வளவு பவர்ஃபுல்லான சிலைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் நீங்க பாருங்க. அடுத்து நான் அம்பாள் சிலையை மட்டும் நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. பாத்தீங்களா? சோ இந்த கோயில் வந்துட்டு நாளைக்கு ஓடப்படுது. எல்லாமே இருக்கு இங்க, நவக்கிரகத்துல இருந்து எல்லாமே இருக்கு. நவக்கிரகம், ஆஞ்சநேயர், துர்கா, விநாயகர், லிங்கேஸ்வரர். ஸோ இப்போ பார்த்தீங்களா? ஸோ இதான் நம்ம நிலைமை. இந்த நாட்டில் வந்து நம்மளுக்கு நிலைமை இப்படி தான், சரிங்களா? எப்போ பார்த்தாலும் இந்த கோயிலை உடைக்கிறது, இதை வச்சுக்க. ஆனால் எல்லாரும் நினச்சிருக்கீங்க, ஒரு லெவலுக்கு தான் நம்ம பொறுத்திருப்போம், அதுக்கு மேலே நம்ம பொறுத்திருக்க முடியாது, சரிங்களா? ஸோ யார் வந்து நாங்கள் எப்போ பார்த்தா ஜாக்கிர் நான் நோண்டுனா நம்மளை அவனை வந்துட்டு நல்லபடியாக அனுப்பி விட்டோம், சரிங்களா? இப்போ திருப்பியும் வந்து நம்மளுக்கு இதையே பிரச்சனை. இது நினைச்சா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் தடுக்க முடியும், நினைச்சா ஒன் த ஸ்பாட் தடுக்க முடியும். நிறைய மினிஸ்டர்ஸ்லாம் இருக்கீங்க, எம்பிஸ்லாம் இருக்கீங்க. எம்பி குலசேகரன், சிவனேசன், சாரி நான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்றேன், மனோகரன் மலையாளம், கணபதி ராவ்,
அதுமாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. நீங்க கேட்டா வந்துட்டு சில நேரத்தில் சொல்லுவீங்க இல்ல கோட்டோட எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், நீங்க வாங்க எல்லாரும் வாங்க சரிங்களா. அப்புறம் வந்து ரூலிங் பார்ட்டியில் இருக்கீங்க. நேற்று வந்து டாக்டர் தீமோன் வந்திருந்தாரு. ஸோ இதுமாரி சிவராஜ் அண்ணன், இதுக்கு மாதிரியும் மற்ற தலைவர்கள் டாக்டர் சரவணன், டாக்டர் தேவமணி எல்லாமே இருக்கீங்களா, வாங்க. அப்புறம் வேற யாருக்கா இன்னும் டாக்டர் வேல்பாரி. ஸோ நான் சாரி இவங்க பேர்லாம் மென்ஷன் பண்றேன். பிகாஸ் நான் ஏன் மென்ஷன் பண்றேன்னா நீங்க தான் நம்மளோட தலைவர்கள். நாங்கள் எங்க போறது, இதுக்கப்புறம் நாங்கள் எங்க போய் நாங்கள் வாதாடுறது, எங்க போய் நாங்கள் கேட்கறது. நீங்க தயவு செஞ்சு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. யார் யார் வந்து எங்க சுபாஞ்சாயில பண்ணிக்கிறோம், சுபாஞ்சில எவ்வளவு அண்ணன்மார்கள் இருக்கீங்க, சுபாங் ஆனந்தா இருக்கீங்க, யூஎஸ்டி மூர்த்தி அண்ணா இருக்கீங்க. ஏன்னா தயவு செஞ்சுனா உங்களோட ஆளுங்களாம் நம்மளுக்கு நிறைய தம்பிங்க வேணும், நிறைய அண்ணன்மார்கள் வேணும். நான் ஏன் இப்போ வீடியோ மூலியமா சொல்றேன்னா மன்னிச்சிங்கன்னா, பிகாஸ் வந்து நம்மளுக்கு டைம் இல்லாதனால நான் வீடியோ மூலியமா சொல்றேன். அனைவரும் தயவு செஞ்சு வாங்க. எத்தனோ பேர் சிறுமுடா இருக்கீங்க, சிறுமுடா கிட்டே இருக்கு, ஷாலாம் பூச்சோம். நினைச்சீங்கன்னா ஒரு 500-600 பேர் ஆன் த ஸ்பாட் கைது பண்ண முடியும். நீங்க உண்மையா ஒரு இந்துவா நினைச்சீங்கன்னா, ஒரு இந்தியனா நினைச்சீங்கன்னா உங்க கடமையை நீங்க செய்யுங்க. நாளைக்கு நீங்க இங்க இருப்பீங்க. காலையிலே வந்து 6 மணிக்கெல்லாம், ஒரு 7 மணி 8 மணிலாம் ஓகே தான். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட வேலைக்கோ உங்களோட கிளாஸ்க்கோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கிளாஸ்க்கோ ஒரு 9 மணி 10 மணி கூட போகலாம். எங்களுக்கு காலையில வந்து வரணும், அவ்வளவுதான் சரிங்களா. ஸோ தயவு செஞ்சு இது வைரல் ஆக்குங்க. இது தயவு செஞ்சு எவ்வளவு மேக்ஸிமம், நான் இது வரைக்கும் கோயில் விஷயம் மற்ற விஷயத்துக்கு அது எதுவுமே நான் வைரல் கேட்க மாட்டேன். எவ்வளவு பேஜஸ் இருக்கீங்க, ஃபேஸ்புக் பேஜஸ் தம்பிங்களா, எத்தனை பேஜஸ் அட்மின் எனக்கு தெரியும். தம்பிங்களா தயவு செஞ்சு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. எனக்காக ஷேர் பண்ண வேணாம், என் மூஞ்சிக்காக ஷேர் பண்ண வேணாம், என் மூஞ்சி மறைச்சிட வேணாம். தயவு செஞ்சு இந்த கோயில் வந்து ஓடப்படக்கூடாது. அதுதான் நம்மளோட நோக்கம். நன்றி, வணக்கம். இந்துக்கள் சாதாரண ஆள் இல்ல, இந்துக்கள் சாமி சாதாரண சாமி கிடையாது. சும்மா லாண்டுட்டு இருக்கானுங்க. அழிவு காலம் வந்துருச்சு போட்டிருக்கு.